அழுதாருன்ற ஒரு விஷயத்த இப்போ நம்ம ஷூட் பண்ணியோ அந்த வீடியோவோ ஃபோட்டோவோ ஏதோ வெளியே வந்துச்சுன்னா இப்போ நடிக்கிறான் பாருங்கள் ஆல்ரெடி நடிகன் தான் சூப்பராக நடிக்கிறான் பாருங்கன்னு அந்த விட்டு நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்கள்ல. ஏங்க எம்ஜிஆர் அழுதுருக்காருங்க, ஜெயலலிதா அழுதுருக்காங்க, எத்தனையோ பேர் எத்தனையோ சாவுகளுக்கு போகும்போது எனக்கு இந்த ரோபோ சங்கர் சாவில் அந்த ஆங்கர் பிரியங்கா அது அழகாக இருக்க ரோபோ சங்கரை பார்த்து உண்மையிலேயேங்க ரொம்ப அது ஒரு சகோதரி உணர்வு வந்து எப்படி வெளிப்படுன்ற மாதிரியான ஒரு அழுகை. ஓன்னு நெஞ்சில் அடித்து எம்ஜிஆர் சாவுக்கு அழுதவன்லாம் இருக்கான். ஓன்னு அழுகை பாசத்தின் வெளிப்பாடு அது வந்து ஒரு பாசத்தின் வெளிப்பாடு. நீ வந்து உணர்ச்சி வசப்பட்டு அழறது கூட ஒரு நடிக்க வந்துட்டார் அப்படின்னு யார் சொல்லுவா? நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் தான் சொல்கிறாங்க. எங்களை மாதிரி ஆட்கள் சொல்கிறதெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க. நாங்கள்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீ என்ன செய்கிறன்றதான் முக்கியம், புரியுதுங்களா? அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த வீடு சந்தாக இருக்குது அப்படின்னா யார் சொன்னது? ஒருத்தரோட வீடு பாதிக்கப்பட்ட ஒரு வீடு வந்து எங்கள் வீட்டுக்கெலாம் விஜய் வரமாட்டார், அதனால தான் எங்களெல்லாம் அங்கே